வணக்கம். இது உங்கள் மம்தா தமிழ் டாக்ஸ். இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ற இந்த செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனாலும் கூட மனசு கேட்காம நான் மக்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். கீர்த்தனா மேடம், பத்திரிக்கைக்காரங்க கிட்ட நீங்க சிரிச்ச சிரிப்பும் நீங்க சொன்ன பதிலும் மக்களை ரொம்ப கொந்தளிக்க வச்சிருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க, உங்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எந்த இடத்துல நம்ம சிரிக்கணும்? ஒரு பச்சை குழந்தை, பிஞ்சு குழந்தைக்கு ஒரு பெரிய துரோகம் நடந்திருக்கு. இத பத்தி உங்ககிட்ட பத்திரிக்கைக்காரங்க கேக்குறாங்க. மேடம், கீர்த்தனா மேடம், நீங்க பெரிய பெரிய ஆளோட எல்லாம் நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப திறமசாலி புத்திசாலின்னு சொல்லிட்டு எங்க சிஎம் விஜய் அவர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏதோ நான் யதார்த்தமா சிரிச்சேன், எதிர்கட்சிக்காரங்க அதை பதார்த்தமா மாத்திட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. உங்களுடைய தப்ப நீங்களே உணரலையா? எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே உங்களுடைய தப்பெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. அதே இல்லைன்னு சொன்னா நீங்க எது செஞ்சாலும் சரி, எங்க தலைவர் எது செஞ்சாலும் சரி, நான் எது செஞ்சாலும் சரின்னு தானே போவீங்க. தலைவர் தப்பு பண்ண மாட்டாருன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சுத்தி இருக்க நீங்க அவர் பேரை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. பெண்களுக்கு 35% தான் இட ஒதுக்கீடு இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரிலாம் கேள்விகளுக்கு இப்படி தப்பு தப்பா பதில் சொன்னா இன்னும் ஒரு 5% அதுல இருந்து குறைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் பெருமதிப்புக்குரியவர்கள். அவங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்புல இருக்கீங்கன்னு முக்கியமான ஒரு செய்தியை பத்தி கேக்குறாங்க. ஒரு துக்கமான செய்தியை பத்தி கேக்குறாங்க. ரத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு செய்தியை பத்தி கேக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. 6 மணிக்கு மேல இதை பத்தி பேசுங்கன்னு சொல்றீங்களே, ஏன் 6 மணிக்கு மேலதான் உங்க ஆட்டோ எல்லாம் ஓடுமா? அவர் என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு யாராவது ஆடணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வெளியே போங்கன்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களே. இந்த மாதிரிலாம் செய்யலாமா? நீங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் படிச்சவங்களா இருந்தாலும் நாகரிகமா நடந்துக்க வேண்டாமா? இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நான் போடுறதுனால விஜய் சாருக்கு எதிரா போடுறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. விஜய் சார் செய்யற நல்லாட்சியை கெடுக்கிறது போல யாருமே தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க.